வேணும் என்றது பட்சத்துல தான் நாங்கள் குழந்தைகளோடும் திருமணமாகி எவ்வளவு கடமைகள் இருக்கின்றன. அந்த இதுல இந்த மழை காலத்திலும் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறோம். அரசாங்கம் மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்க தவறினால் அதனுடைய போராட்டம் இன்னும் வீரியம் அடைகிறது. நாங்கள் வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் ஒருவராக நான் இன்று இதில் கதைக்கின்றேன். என்னென்னு சொன்னால், கடந்த 2019ஆம் ஆண்டு தான் இந்த வேலையை கொடுத்திருந்தவை. அதுக்கு பிறகு எந்தவித வேலைகளும் எங்களுக்கு பெறவில்லை. அதை மற்றபடி சும்மா நோமலாக கொடுக்குறதை தவிர, அதாவது சப்போர்ட்டாக போவினோம். ஆனால் எந்த விதமான ஒரு வேலை வாய்ப்பும் இல்லாமல் இங்கே நாங்கள் இவ்வளோ பேரும் இந்த ரோட்டில் இருக்கிறோம். எங்களோட 5 வருஷ பல்கலைக்கழக வாழ்க்கை, அதை விட 6ஆம் ஆண்டுல இருந்து இடையில ஏஎல் மற்றும் பல பரீட்சைகளை எங்களுக்கு வைத்து மொத்தமாக 22 வருடங்கள் எங்கள் வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள். இந்த வேலை ஒன்றுக்காகத்தான் நாங்கள் 1ஆம் ஆண்டுல இருந்து பல்கலைக்கழகம் வரை கஷ்டப்பட்டு படிச்சு நாங்கள் போயிருக்கிறோம். அப்படி இந்த வேலையை தரவில்லை என்று நீங்க முன்கூட்டியே எங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி இருந்தால் இவ்வளவு பிள்ளைகளும் இங்க வந்து நின்று இருக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு தொழில்துறையை பார்த்து அவர்கள் படித்து அந்த வழியில் சென்றிருப்பார்கள். இது எங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி நிற்கின்றது. எந்த ஒரு மினிஸ்ட்ரி வைஸாவோ எந்த ஒரு ஜனாதிபதியோ, இது கடந்த கால ஜனாதிபதிகளும் எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை வழங்கவில்லை. ஒரு நிரந்தர தீர்வு வேணும் என்றது பட்சத்துல தான் நாங்கள் குழந்தைகளோடும் திருமணமாகி எவ்வளவு கடமைகள் இருக்கின்றன. அந்த இதுல இந்த மழை காலத்திலும் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறோம். தயவு செய்து இதை நீங்கள் அவதானித்து எந்த ஒரு பேனை எடுத்து எழுதின கையால் நீங்கள் போராட்டம் செய்ய வைக்கின்றீர்கள். இது உங்களுக்கு நியாயமாகப்படுகின்றதவா? இதனை அவதானித்து இனிவரும் காலங்களில் பிள்ளைகளை ஒவ்வொரு தரம் நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்காவிட்டால் சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். படித்த பிள்ளைக்கு ஒரு வேலை இல்லை என்று சொன்னால் இனிவரும் சமூகம் அந்த பிள்ளைகளை படிக்க அனுப்பாது, வேலைகளுக்குத்தான் அனுப்பும். எழுத்தறிவு வீதத்தில் உயர்வாக இருக்கும் இந்த இலங்கை நாடு அதில் பின்தங்கி போகும். நீங்கள் இதனை யோசிக்க வேண்டும். இதனை யோசித்து எதிர்கால சந்ததியினருக்கும் எங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2019ஆம் ஆண்டில் இருந்து இருக்கிறேன். இப்ப இனியும் பெற போயினேன், அடுத்தடுத்து வர்றதுக்கு இருக்கிறேன். அப்ப இவ்வளவு பேரையும் வச்சு நீங்கள் என்ன செய்வீங்கள்? எந்த தொழில் வாய்ப்புகளை வழங்க போகின்றீர்கள்? எங்களுக்கு நிரந்தரமாக உடனடி தீர்வை வழங்குங்கள். அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் மூலமாக இந்த கவனிப்பு போராட்டம் அத்தோடு நம்மளுடைய வெளியேற்றப்பட்ட அனைவரும் அடிப்படை ரீதியாக கடிதம் மூலம் ஜனாதிபதி செய்தார்கள். கடிதங்கள் அதற்கும் சாதகமான பத்திரங்கள் வரை வராத நிலையிலே இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்குமோ என்ற ஒரு அச்சத்திலே நாங்கள் இங்கே கூறியிருக்கிறோம். இந்த ஆட்சியிலாவது எங்களுடைய நிரந்தர தீர்வு தரும் என்ற நம்பிக்கை எங்களை வெளியேற்றப்பட்டதாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கையை இந்த அரசாங்கம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அமைதியான முறையில் இந்த கவனிப்பு போராட்டத்தில் இருக்கின்றோம். இந்த அரசாங்கம் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க தவறினால் எங்களுடைய போராட்டம் இன்னும் வீரியம் அடைகிறது. அத்தோடு இது 4-5 வருடங்களுக்கு மேலாக தொடர் பிரச்சனையாக இருக்கின்றது. படித்தவர்கள் சமூகத்தில் ஒரு நிரந்தரமான வேலை இல்லாத அரசாங்கம் ரோட்டில் ஏதாவது ஒரு வழியில் எங்களுடைய நிரந்தர வேலை ஒன்று கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த அரசு நிச்சயமாக தீர்வு தரும் ஒரு மாற்றத்துக்கான ஆட்சிகள் இந்த அரசாங்கம் இலங்கை ஆட்சி என்பது எங்களுடைய இந்த வேலையிட பிரச்சனையை இந்த அரசாங்கம் தீர்க்கும் என்ற நம்பிக்கை என்பது இந்த வடமாகாண வேலையேற்றப்பட்டவர்கள் சங்கம் சார்பாக இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை முன்வைக்கின்றோம். இந்த வேலையேற்றப்பட்டவர்களுடைய இந்த பிரச்சனையை காலதாமதம் உடனடியாக தீர்த்து உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான்